இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பொது தமிழ் வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 20 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கண்ணதாசன் எழுதிய கீழ்கண்ட எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? கண்ணதாசன் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சேரமான் காதலி. ஆன்சர் சேரமான் காதலி. இனி இரண்டாவது கேள்வி, நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் யார்? நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உடுமலை நாராயண கவி. ஆன்சர் உடுமலை நாராயண கவி. இனி மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் கண்ணதாசனின் நாடகம் எது? கீழ்கண்டவற்றில் கண்ணதாசனின் நாடகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவகங்கை சீமை. ஆன்சர் சிவகங்கை சீமை. இனி நான்காவது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தமிழ் சிறு பத்திரிகையின் முன்னோடி என்று அழைக்கப்படும் இதழ் எது? தமிழ் சிறு பத்திரிகையின் முன்னோடி என்று அழைக்கப்படும் இதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எழுத்து. ஆன்சர் எழுத்து. இனி ஐந்தாவது கேள்வி, சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் நாவலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் என்ற நாவலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2001. ஆன்சர் 2001. இனி ஆறாவது கேள்வியை நம்ம பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை? கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவை? 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டமே பாரதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. பாரதி, சரஸ்வதி இரண்டுமே கலைமகளின் வேறு பெயர்கள். இந்த 3 கூற்றுகளை பாருங்க, ஆப்ஷன்ஸாக பாருங்க. இந்த அனைத்து கூற்றுகளுமே சரியானது. அதாவது அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம்தான் பாரதி, ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம்தான் சரஸ்வதி. இந்த பாரதி, சரஸ்வதி இந்த இரண்டுமே கலைமகளினுடைய வேறு பெயர்கள். இனி ஏழாவது கேள்வியை நம்ம பார்க்கலாம். பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் புகழப்பட்டவர் யார்? பைந்தமிழ் தேர்ப்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் பாரதியார், அதாவது மகாகவி. ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாகவி. இனி எட்டாவது கேள்வியை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படுபவர் யார்? தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வாணிதாசன். ஆன்சர் வாணிதாசன். இனி ஒன்பதாவது கேள்வி, சுரதாவின் கவிதை நூல்களில் எந்த நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான விருது வழங்கப்பட்டது? சுரதாவின் கவிதை நூல்களுள் எந்த நூலுக்கு தமிழ் துறையின் சிறந்த நூலுக்கான விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தேன்மலை. ஆன்சர் தேன்மலை. இனி பத்தாவது கேள்வி, எழுத்து, கணையாழி, தீபம், அன்னம் விடு தூது ஆகிய சிற்றிதழ்களில் கவிதை எழுதியவர் யார்? எழுத்து, கணையாழி, தீபம், அன்னம் விடு தூது ஆகிய சிற்றிதழ்களில் கவிதை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரா மீனாட்சி. ஆன்சர் ரா மீனாட்சி. இனி 11வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன வாகுமோ ஓரிரவில் என்ற பாடலடியை இயற்றியவர் யார்?
இன்றிலை பருவம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சாலை இளந்திரையன். ஆன்சர் சாலை இளந்திரையன். இனி 12வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றி இல்லே தான் தோற்கின்றனா என்ற பாடல் இடம்பெற்ற தலைப்பு எது? வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றனர் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள தலைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தொலைந்து போனவர்கள். ஆன்சர் தொலைந்து போனவர்கள். இனி 13வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். நாமக்கல் கவிஞரை எந்த ஆண்டு ராஜாஜி அரசவை கவிஞராக்கினார்? நாமக்கல் கவிஞரை எந்த ஆண்டு ராஜாஜி அரசவை கவிஞராக்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1942. ஆன்சர் 1942. இனி 14வது கேள்வி. பாரதிதாசனின் கீழ்கண்ட எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? பாரதிதாசனின் கீழ்கண்ட எந்த படைப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிசிராந்தையார். ஆன்சர் பிசிராந்தையார். இனி 15வது கேள்வி. இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என பாடியவர் யார்? இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் யார்? ஆன்சர் ராஜகோபாலன். ஆன்சர் ராஜகோபாலன். இனி 16வது கேள்வி. ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி என பாடியவர் யார்? ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. ஆன்சர் உடுமலை நாராயண கவி. இனி 17வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். இனி 18வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். யாரை விடிவெள்ளி என்ற புனைப்பெயரில் அழைப்பர்? யாரை விடிவெள்ளி என்ற புனைப்பெயரில் அழைப்பர்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். இனி 19வது கேள்வி. வணக்கத்திற்குரிய வரதராசனார் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் யார்? வணக்கத்துக்குரிய வரதராசனார் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆலந்தூர் மோகனரங்கன். ஆன்சர் ஆலந்தூர் மோகனரங்கன். இனி 20வது கேள்வி. திரைக்கவி திலகம் என்ற பட்டம் பெற்றவர் யார்? திரைக்கவி திலகம் என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மருதகாசி. ஆன்சர் மருதகாசி. அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.